The age of father 10 years ago was thrice the age of his son. 10 years hence, the father's age will be twice that of his son. Find the ratio of the ages. அந்த 10 years ago அப்படின்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 10 years hence-னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரியா? hence-னா இப்போ இருந்து, எகோனா 10 years before. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேர் ஏஜ் இருக்கு. சன்னோட ஏஜ் இருக்கு, அப்புறமா ஃபாதரோட ஏஜ் இருக்கு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? முன்னாடியும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு. அப்போ நடுவுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? பிரசன்ட் ஏஜ். ஸோ பிரசன்ட் ஏஜ் வந்து என்னது? இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஃபாதர்ஸ் ஏஜ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 years ago. அப்போ 10 years ago ரெண்டு பேருக்குமே 10 வயசு கம்மியா இருக்கும் இல்லையா? அப்போ எக்ஸ் மைனஸ் 10. இங்க வந்து என்ன? ஃபாதரோட ஏஜும் ஒய் மைனஸ் 10. சரியா? இப்போ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படின்னா, 10 years ago father's age. யாரோட ஏஜ்? the age of father age is thrice the age of his son. அப்போ இதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, ஃபாதரோட ஏஜ் என்னது? y மைனஸ் 10. எப்படி இருக்கு அப்படின்னா, thrice the age of son. கிளியரா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரும். நாம இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்ப என்ன வரும் பாருங்க? y மைனஸ் 10 ஈக்குவல் டு 3x மைனஸ் 30. இப்போ x இந்த பக்கம் இருக்கு, y இந்த பக்கம் கொண்டு வரோம், மைனஸ் y. அப்புறம் இங்க மைனஸ் 30 இருக்கு, அப்புறமா என்ன இருக்கு? இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பிளஸ் 10 ஈக்குவல் டு 0. Otherwise 3x minus y minus 20 equal to 0, or we can write 3x minus y equals to 20. So this is first equation. Okay வா? இப்போ next என்ன சொல்லிருக்காங்க? 10 years hence. 10 years hence-னா அப்படின்னு என்னது? 10 years hence அப்படின்னா இப்போ இருந்து 10 வருஷம் கழிச்சு. அதாவது இவங்களோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 10 ஆகும், இவங்களோட ஏஜ் என்ன ஆகும்? ஒய் பிளஸ் 10 ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா, 10 years hence father's age will be twice that of his son. அப்போ 10 years hence இதோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம் பண்ணோம்? ஃபாதரோட ஏஜ் twice that of the sonோட ஏஜ். கிளியரா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? இப்போ y plus 10 equal to 2x plus 20. So y plus 10. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரோம். இங்க 2x இருக்கு, இந்த y இந்த பக்கம் வந்தா மைனஸ் y, இங்க பிளஸ் 20 இருக்கு, இந்த பிளஸ் 10 மைனஸ் இந்த பக்கம் வந்தா மைனஸ் 10 which is equal to 0. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அடுத்ததா 2x minus y, இங்க 10, 20 minus 10 is 10 equal to 0. என்ன வரும்? 2x minus y equal to minus 10. இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 3x minus y equal to 20, 2x minus 10. ஸோ நான் ரெண்டு ஈக்குவேஷனும் நான் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் 3x minus y equal to 20. Second equation is 2x minus y equal to minus 10. So adding 1 plus 2 நீங்க ஆட் பண்றீங்க, ஆட் இல்ல சப்ராக்ட் பண்றோம். சரியா? அப்பதான் இங்க சைன் சேஞ்ச் வரும். அப்ப நம்ம y நம்ம கேன்சல் பண்ணலாம். திஸ் இஸ் பை எலிமினேஷன் மெத்தட். ஓகே, 1 minus 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன வரும் பாருங்க? சப்ராக்ட் பண்றதுனா என்ன பண்ணும்? சைன் சேஞ்ச் பண்ணும். இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், இங்க மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆகும். இப்போ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன வரும்? 3x மைனஸ் 2x இஸ் x. இங்க என்ன வரும்? 20 பிளஸ் 10 இஸ் 30. So x is 30. நம்ம x என்ன வச்சிருக்கோம்? present age of son. son தான் x. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? find the ratio of the present age. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்ததான் என்ன கண்டுபிடிக்கணும்? y கண்டுபிடிக்கணும். So 3x minus y equal to 20. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 3 into 30 minus y equal to 20. என்ன இருக்கு? மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 20 அப்படியே எழுதுறோம்.
இந்த 3 into 3 is 90 இல்லையா? So that will become minus 90. இங்க plus 90 இருக்குது, இந்த பக்கம் வந்தா minus 90, minus y equal to minus 70. So y equal to 70. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சன்னோட ஏஜ். Son's age is 30. Father's age is 70. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ரேஷியோ. ஸோ ரேஷியோ ஆஃப் எதோட ரேஷியோ? சன்ஸ் ஏஜ் பை என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் எது கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் பிரசன்ட் ஏஜஸ். ஸோ நமக்கு ஃபாதர் பை சன் ஆர் சன் பை ஃபாதர் எது போட்டாலும் நமக்கு கரெக்ட் தான். ஸோ ரேஷியோ ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் பை சன்ஸ் ஏஜ். ஃபாதர் ஏஜ் பை சன். நம்ம கொஸ்டின் தகுந்த மாதிரி எழுதுவோம். கொஸ்டின்ல டைரக்டா ஃபாதர் பை சன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபாதர் ஏஜ் என்னது? 70 by 30. That is equal to 7 by 3. The ratio will be 7:3. ஓகேவா? இப்போ சன் ஏஜ் பை ஃபாதர் ஏஜ் கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? 3:7. இங்க ஏன் நான் ஃபாதர் பை சன் போட்டேன்னா இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சன் ஏஜ் நெக்ஸ்ட் போட்டிருக்கேன். The answer will be 7 by 3 or 7:3. ஓகேவா?